சண்டே ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் இன்னைக்கு காலையில் இறாலும் நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். நெத்திலி மீன் மட்டும் கொஞ்சமாக ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இறால் கிரேவி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இன்னைக்கு ஷேர் பண்ணல. வீடியோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சது ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு. சார்ஜ் போட்டு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நெத்திலி மீனுக்கு மசாலாவும் போட்டு வச்சுட்டேன். இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இறால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். இறால்லேருந்து தண்ணி வரும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா தண்ணிலாம் வெளியில் இறால் சுருங்கி வந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இறால் அந்த தண்ணியோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக மசாலா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இறால் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நெத்திலி மீனும் பொரிச்சிட்டு மீதி இருந்ததை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நெத்திலி மீனுக்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.